ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய அருணாச்சல சிவமே நமக. அன்பார்ந்த அன்பர்களுக்கு காலை வணக்கம். நம்ம தினமும் பகவான் ரமண மகரிஷி அவர்கள் திருவாய்மொழியில் வந்த அஞ்ஞானத்தை நீக்கக்கூடிய ஆத்ம விசாரம் ஆசிரமத்தில் பகவானிடம் கேட்கப்பட்ட கேள்விகளின் தொகுப்பாக திரு சிவமணியம் ஐயா அவர்களின் நூல் ஆத்ம விசாரம் என்ற நூலிலிருந்து அஞ்ஞானத்துக்கு தடையாக நீக்கக்கூடிய கேள்வி பதில்கள் நம்ம தினமும் பார்த்துட்டு வரோம். அதில் நேற்று மனதின் சொரூபத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போது சிவமணியம் ஐயா நூலின் 21வது பாகம், அதில் முதல் கேள்வி பார்ப்போம். பகவானிடம் ஆசிரமத்தில் பக்தர் ஒருவர், பகவானே, மனோ நாசம் அடையிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு பகவான், மனத்தோட சுவாபமே சலிப்பது தான். மனத்தை சஞ்சலம் இல்லாமல் வச்சுக்கணும், அதுக்கு அமைதியை தரணும், சிதறாம பார்த்துக்கணும். நான் யாருங்கிற விசாரணை உன்முக ஸ்திதியை பழக்கணும். வெளியில உலகம்னு உண்மையிலேயே ஒன்றும் கிடையாதுன்னு அதுக்கு சொல்லி மன அமைதிக்கு தடையாய் இருக்கிறத நீக்கணும் அப்படின்னு பகவான் சொன்னார். மறுபடியும் அவர் கேள்வி, மனத்தோட சஞ்சலத்தை சுபாவத்தை எப்படி போக்குவது பகவானே? அதுக்கு பகவான், தனக்கு அந்நியமான விஷயங்களை பார்க்கறது தான் மனத்தோட சஞ்சல சுபாவத்துக்கு முக்கியமான காரணம். இதுக்கு முதற்படி அனாத்ம விஷயங்கள்ல வைராக்கியம் ஏற்படுறது, அடுத்ததா உன்முகமான விசாரணம், கடைசியா தாரணை ஏற்படும். இதைத்தான் சமாதி சட்க சம்பத்தின்னு சொல்றான். மீண்டும் அவர், பகவானே, இதை எப்படி பயிற்சியில் கொண்டு வர்றது? அதுக்கு பகவான், நான் யார், இந்த உலகம் என்ன, இரண்டுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, எனக்கு ஏதாவது சுதந்திரம் இருக்கா, இல்லை இந்த உலகத்துக்கு ஏதாவது சுதந்திரம் இருக்கா, இப்படியான ஆராய்ச்சி வைராக்கியத்தை கூட்டி வைக்கும். விசாரம்தான் முதலும் முக்கியமான படிக்குங்கிறதுனால விசாரம் பண்ணணும். விசாரம் சகஜனம் ஆயிடுச்சுன்னா உறவு, பொருள், புகழ் இது மேல இருக்கிற பற்று நீங்கும். நீங்கவே நான்கிறது ஸ்பஷ்டமாக துலங்க ஆரம்பிக்கும், சுரூப அனுபவமாகும். இதுதான் முடிவு. சாதகன் விசாரத்துக்கு பக்குவியா இல்லைன்னா பக்தி பண்ணணும். ஏதோ ஒரு குரு கிட்டையோ தெய்வத்துக்கிட்டையோ நம்மளை முழுசா ஒப்படைக்கணும். குருவோ தெய்வமோ ஆட்கொண்டா பற்றுகள் எல்லாம் பலம் இழக்கும், வைராக்கியம் விருத்தியாகும். குரு கிட்டையோ தெய்வத்துக்கிட்டையோ இருக்கிற பிரியம் கூடிக்கொண்டே வரும். கடைசியா அவனை முழுசா ஆட்கொண்டு விடும். விசாரத்துக்கோ பக்திக்கோ ஒருத்தன் பக்குவமா இல்லைன்னு மூச்சை பிடிச்சு மனசை உட்கார வைக்கலாம், அது யோக மார்க்கம். விசாரத்துக்கோ பக்திக்கோ வயது காரணமா யோக மார்க்கத்துக்கோ ஒருத்தன் பொருந்தலைன்னா கர்ம மார்க்கத்தை அனுசரிக்கலாம். அனுசரிச்சு கொண்டே வந்தா இப்ப சொன்ன ஏதாவது ஒண்ணுக்கு கால கிராமத்துல பக்குவம் அடைவான். மீண்டும் அவர், பகவானே, மனதை ஹிருதயத்தில் தங்க வைத்தல் அப்படின்னா என்ன, அது எப்படி பண்றது? அதுக்கு பகவான், தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது தான் மனதை ஹிருதயத்திலேயே தக்க வைக்கிறது. வேறு சிந்தனை கிளம்புனா அதோட சேரக்கூடாது. சேராம இருக்கிறதுக்கு உபாயம்தான் நான் யார், இந்த நினைப்பு யாருக்கு வர்றதுன்னு பார்க்கணும். இப்படி பார்த்தா சிந்தனையை விட்டுடுவோம், சேரமாட்டோம். ஆனா இது குரு அருளால தான் சாத்தியமாகும். மீண்டும் அவர், பகவானே, இப்படி எவ்வளவு காலம் தக்க வைக்கணும்? அதுக்கு பகவான், அவர் பயிற்சியையும் சம்ஸ்காரத்தையும் பொறுத்தது. மீண்டும் அவர், முடிவில் என்ன ஆகும்? பகவான், மனம் ததாகரமாயிடும், எல்லாம் ஒன்னா தெரியும்.
எல்லாம் ஒண்ணுங்கிறது போய் பேதம் வந்தா மனம் கிளம்பெடுத்துன்னு அர்த்தம். அமைதியா இருக்கிற மனம் இருதத்திலேயே தங்கிய மனம்தான். மீண்டும் அந்த பக்தர், பகவானே, இது புத்திபூர்வமான பயிற்சியா இல்ல உணர்வு பூர்வமானதா? பகவான், இரண்டாவது. மேலும் பக்தர் பகவானிடம், நீங்க சொல்ற மாதிரி மனம் உண்மையிலேயே இருதயத்தில் தங்கிடுமா? அதுக்கு பகவான், விசாரத்தில் இருக்கிற சிரத்தையாலும் குரு அருளாலும் குரு சொல்லிலே ஏற்பட்ட நம்பிக்கையாலும் கண்டிப்பா தங்கும். மீண்டும் அவர் பகவானிடம், மனம் ஹிருதயத்தில் தங்குறதால என்ன பிரயோஜனம் பகவானே? அதுக்கு பகவான், சித்த ஏகாக்கிரம், பற்றின்மை, சமத்துவம் அப்படின்றார். அப்புறம் மீண்டும் அவர், மனம் ஏகாக்கிரம் ஆகிறதுக்கும் சஞ்சல சுபாவத்தை போக்குவதற்கும் என்ன வழி பகவானே? அதுக்கு பகவான், வயிறை நிதானமா வச்சுக்கணும். அதாவது மலச்சிக்கல் அஜீரணம் இல்லாம பார்த்துக்கணும். உணவு சாத்விகம் மீதமா இருக்கணும். அதிக காரம், புளிப்பு, உப்பு, போதை வஸ்துகள், மது இதெல்லாம் விளக்கணும். மனச ஒரே விஷயத்துல குருவோ தெய்வமோ தியானமோ அதுல ஈடுபடுத்தி அதுல நிலைக்க செய்யணும். அதுல ஏற்படுற ஈடுபாடு மற்ற விஷயங்கள்ல கவனம் சிதறாம வச்சுக்கும். இதுக்கு பெயர் தான் வைராக்கியம், ஏகாகிரம். தன் நிலையிலேயே நிக்கிற மனசுக்கு தான் சூட்சம ஸ்திதி பிடிபடும். அப்புறம் கதாகரம் ஆயிடும். மீண்டும் அந்த பக்தர் பகவானிடம், பகவானே, மனசு ஒரு விஷயத்தையே எவ்வளவு சொன்னாலும் திரும்ப திரும்ப நினைக்குது. இது பூர்வ வாசனைகளானதானா? அது எப்படி ஒழிக்கிறது? அதுக்கு பகவான், ஆமா, பூர்வ வாசனைகளால தான் நிறைய பேர் அதை ஒழிச்சு நினைப்பற்ற நிலையை அடைஞ்சிருக்கா. அதை உறுதியா நம்பு. அவளால முடியும்னு நம்பினாலதான் வானாட்சியை அடைஞ்சிருக்கா. நினைவுகளை முற்றிலும் ஒழிக்க முடியும். நினைப்புகளில் இல்லாத இடத்துல நின்று பழகணும். இந்த இடம்தான் வாசனைகளுக்கெல்லாம் மூலம். மீண்டும் அவர், எவ்வளவு காலம் அபியாசிக்கணும் பகவானே? அதுக்கு பகவான், வெற்றி அடைகிறவனையே தேடி போகும். ஒவ்வொரு நினைப்பா வர வர வெட்டி கொண்டே இருந்தா கடைசியில எல்லாம் போயிடும். கோட்டையை முட்டுகையிட்டு கைப்பற்றுகிற மாதிரிதான் உள்ள இருந்து ஒவ்வொரு எதிரியா வர வர வெட்டி கொண்டே இருந்தா கோட்டை நம்ம கைவசப்படும். மீண்டும் அவர், இந்த அபியாசத்தோட முடிவு என்ன பகவானே? அதுக்கு பகவான், உள்ளபடி உணர்தல் தான். மீண்டும் அவர், உள்ளதுன்னா என்ன பகவானே? அதுக்கு அவர், எது ஆரம்பமும் முடிவும் இல்லாம எப்பவும் இருக்கோ, அது எங்கும் வரையற்று இருக்கோ, எது எல்லாம் நாமரூபங்களாக இருக்கோ, எது காண்பான் காட்சி காணப்படும் பொருள் எல்லாத்துக்கும் அதீதமாகவும் ஆதாரமாகவும் இருக்கோ, எல்லாம் மாறினாலும் எது மாறாம இருக்கோ அதுதான் உள்ளது. மீண்டும் அவர் பகவானிடம், நான்கிறது பொய் மாயைனா இந்த மாயையை ஏற்படுத்தியது யார்? இதை விளக்க போறது யார் பகவானே? அதுக்கு பகவான், நான்கிறத மாயையை ஏற்படுத்தி கொண்டு அப்புறம் அதே விளக்கிறது. மாயையால மறைபட்ட போது எப்படி இருந்ததோ அப்படியேதான் மாயை நீங்கின பிறகும் இருக்கும். இதுதான் ஞானத்தோட புதிர். உண்மையை உணர்ந்தவாளுக்கு இது புதிரா இருக்காது. அப்படியேதான் மாயை நீங்கின பிறகும் இருக்கும். இதுதான் ஞானத்தோட புதிர். உண்மையை உணர்ந்தவாளுக்கு இது புதிரா இருக்காது. பக்தியில நான்கிறது ஈஸ்வரனை அணுகி என்னை உங்கள கரைச்சிடுங்கோன்னு வேண்டிக்கிறது, சரணாகதி பண்றது. அப்புறம் என்ன மிஞ்சினது? பழைய நான்கிறது போய் இறைவனையே தான் சரணாகதி மிஞ்ச வைக்கிறது. சரணாகதி பண்றதுக்கு முன்னாடியும் அதே இறைவன் தான் அங்கே இருந்தான். சரணாகதி பண்ணின பிறகும் அவனே தான் அங்கேயே இருக்கிறான். இதுதான் பிராப்தி. சரணாகதி வைராக்கியத்தோட உச்சம். எனதுங்கிறத விடுறத விட நான்கிறத இறைவன்கிட்ட சரணாகதி பண்றது
ஒரே வீச்சில் எல்லாத்தையும் விடுற மாதிரி. இதனால துக்கம் முளையிலேயே கிள்ளி எறியப்படுறது. ஆனா அதுக்கு வைராக்கியம் ரொம்ப வேணும். ஜலத்துல முழுகினவன் வெளியே வர்றதுக்கு எப்படி துடிப்பா இருப்பானோ அவ்வளவு வீரியம் வேணும். மீண்டும் அவர் பகவானிடம், பகவானே, நான் என்னை உணர்றதுக்கும் இறைவனை அடையறதுக்கும் இவ்வளவு சிரமப்படணுமா? குருவருள் இவ்வளவு சிரமத்தையும் குறைச்சி எளிமையாக்க கூடாதா? குருவர்களால் உள்ளதை உள்ளபடி உணர்றதுக்கு சக்தி ஏற்படாதா? அதுக்கு பகவான், இறைவன் அடையறதுக்கு குருவருள் தான் ரொம்ப முக்கியம். ஆனாலும் உங்க பக்கமும் முயற்சிங்கிறது வேணும். தன்னை உணர்றதுக்கு தானே முயற்சியே, அருளால தான் அது ஏற்படுறது. மீண்டும் அவர், என்னுடைய மதிக்கும் இறைவனோட நியதிக்கும் என்ன சம்பந்தம்? என்னுடைய மதி இறைவனோட நியதிப்படி தான் செயல்படுதா? என்னுடைய அறிவு இறைவனோட அறிவினால தான் செயல்படுவதா? இயற்கை விதி இறைவனோட அறிவினால் தான் செயல்படுதா பகவானே? அதுக்கு பகவான், நிச்சயமா, ஆமா, ஒரு தனி இருப்புக்கு தான் மதின்னு ஒன்று இருக்கிற மாதிரி தெரிகிறது. அது மதிதான் முடிஞ்சு போன காரியங்களை இறைவனோட நியதினோ விதினோ பார்க்கறது. இறைவனோட நியதி நடக்கிறதுக்கான காரணமாகவும் தன்னை பார்க்கறது. இறை நியதி தான் தன்னோட மதி வழியா செயல்படுறதுன்னு புரிஞ்சு தான் ஒரு தோற்ற மாத்திரம் தான் உரு இழுக்கிறது. இயற்கை நியதி இறை நியதி பிரகாரம்தான். மீண்டும் அவர், பகவானே, அறிவியல் மனக்கூறு சாஸ்திரம், உடல்கூறு சாஸ்திரம், தத்துவங்கள் இதெல்லாம் படிக்கிறது மோட்சமடைய உதவுமா? பகவான், ரொம்ப கொஞ்சமா மோட்சம்னா என்ன ஏது ஏன்னு கொஞ்சம் அறிவு புத்தகங்கள் இருந்து கிடைக்கும். நாம அதை அனுபவத்தில் கொண்டு வரதான் முக்கியம். அதுதான் அவசியமான பிரயோஜனம். அதுக்கு தனிப்பட்ட ஒருத்தரோட முன் உதாரணம், அவரோட சொந்த அனுபவத்தில் இருந்து சொல்ற ரகாத்தியார்த்தம், அவரோட இருக்கிற நெருக்கத்துல புரியாதது பிடிபடும். இதுதான் உண்மையிலேயே உதவும். நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஏகப்பட்டதை படிச்சாலும் உண்மை இன்னதுதான் புத்திபூர்வமா சமாதானமானாலும் அனுபவமான உண்மை பயிற்சியாலேயும் தன்னை உணர்ந்தவரோடு ஏற்படுற கூட்டு உறவாலயம் தான் ஸ்பஷ்டமாகும். வெறும் புத்தகத்தை படிக்கிறது பிரயோஜனப்படாது. அனுபவத்துக்கு பக்கத்துல கூட வராது. தலையில இருக்கிற சுமையை இறக்குற மாதிரி தன்னை உணர்ந்தா தலையில இருக்கிற எல்லா அறிவையும் தேவையில்லை, சுமைதான்னு தூக்கி போட்டுடுவோம். நான்கிறத தூக்கி போட்டுட்டா எல்லாம் சரியா இருக்கும். மீண்டும் பகவானிடம், பகவானே, கனவுக்கும் நனவுக்கும் என்ன வித்தியாசம்? அதுக்கு பகவான், கனவுல வேற உடம்புல இருப்போம், கனவு முடிஞ்சது இந்த உடம்புக்கு வந்துடுவோம். மீண்டும் அவர், பகவானே, சுகம்னா என்ன? சுகம் ஆத்மாவில் இருக்கா, இல்லை விஷயங்கள்ல இருக்கா, இல்லை ஆத்ம விஷய சேர்க்கையால ஏற்படுறதா? ஆனா என் வாழ்க்கையில ஒரு சுகமுமே இல்லை. நான் எப்பதான் சுகப்படுவேன் பகவானே? அதுக்கு பகவான், இச்சித்த பொருளை அடையிற போதும் வெறுத்த பொருளுக்கு கேடு உண்டாகிற போதும் இதை நினைச்சு பார்க்கிற போதும் நாம சுகப்படுறதா சொல்லிக்கிறோம். அந்த சுகம் தற்காலிகம், அதை இன்பம்னு தான் சொல்லணும். ஆனா எல்லோரும் இடைவிடா சுகத்தையே விரும்புறோம். அது விஷயங்கள்ல இல்ல, அது ஆத்மாவில தான் இருக்கு. அது அமைதியா இன்பமும் துன்பமும் இல்லாத ஒரு நிலை, அதுதான் சுகம். சுகம்தான் நம்மளோட சுவாவம். ஆத்மா வேற, சுகம் வேற, அமைதி வேற இல்லை. மீண்டும் பகவானிடம், பகவானே, எதனால சுகம்தான் நம்ம சுவாவம்னு சொல்றீங்க? அதுக்கு பகவான், ஏன்னா பிரம்ம பரிபூர்ண சுகமயம், ஆத்மா பரிபூர்ண அமைதிமயம். இந்த முடிவுக்கு தத்துவார்த்தமாவோ பக்தி பரமாவோ கூட வரலாம். இறைவன்கிட்ட சுகமா இருக்கணும்னு தான் வேண்டிக்கிறோம். சுகத்தை அளிப்பவர் சுகஸ்வரூபமா தானே இருக்கணும். ஆகையினால ஈஸ்வரன் தான் அளவில்லாத ஆனந்தம், பிரம்மம் நிர்குண ஆனந்தம். ஜீவன் ஈஸ்வரன் பிரம்மம் எல்லாம் ஸ்பாவத்தில ஒண்ணுதான். மீண்டும் பகவானிடம், ஏன் இந்த சம்சாரம், அதாவது இந்த உலகம் தீமையும் துக்கமயமாவே இருக்கு பகவானே? அதுக்கு பகவான், இது ஈஸ்வர சித்தம். மீண்டும் அவர், ஏன் ஈஸ்வர சித்தம் அப்படி இருக்கு பகவானே? அதுக்கு பகவான், புரிஞ்சிக்க முடியாது. பரமேஸ்வர சக்திக்கு எந்த நோக்கமும் கற்பிக்க முடியாது.
எந்த கர்மமும் ஈஸ்வரனை ஒட்டாது. ஆனா அவன் சந்நிதி மாத்திரத்திலேயே தான் எல்லாம் நடக்கும். ஏகம்தான் நானா வருகிறது. உலகம் கருமங்கள் சூரியனை ஒட்டாத மாதிரி ஈஸ்வரனை எதுக்கும் பொறுப்பாக்க முடியாது. எல்லாம் ஈஸ்வர நேதிங்கிறது தான். அகந்தையால ஏற்படுற துன்பங்களுக்கெல்லாம் தீர்வு. குறை உணர்ச்சியால, அதாவது ஆஹா இதை போய் செஞ்சிட்டோமே, அடடா இதை செய்யாம விட்டுட்டோமேங்கிற நினைப்பு ஏற்படுத்துற துன்பத்தை நம்மளை எல்லாம் ஒரு பரமேஸ்வர சக்தி தான் நடத்துறதுன்னு அதுக்கு அடங்கி இன்பமோ துன்பமோ அது இஷ்டம்னு நம்மளை ஈசனோட கருவியா நினைச்சிடணும். ஈசன் பேர்ல எவ்வளவு பாரத்தை போட்டாலும் அவர் வகித்துப்பார். நமக்கு ஒரு பாரமும் இல்லை. அதாவது நடப்பதெல்லாம் ஒரு இறைசக்தியால் நம்ம நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாரத்தையும் ஈசன் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்மளை அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பகவான் நம்ம சொல்லக்கூடியது. இன்று இதுவரை நம்ம பார்த்துருக்கிறோம். மீண்டும் நாளை தொடர்ச்சியாக சொல்லுவோம். நாளைய கேள்வி பதிலில் பகவானோட கேள்வி பதில் நான் ஒரு பாவி, நித்திய கர்மங்களை செய்யாதவன், எனக்கு அதுக்கான மோசமான மறுபிறப்பு வருமா, என்னை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு பகவான். அதுக்கு பகவான் பதில் சொல்கிறார். அதை நாளைக்கு காலையில் இதே டைமுக்கு நம்ம பார்ப்போம். மிக்க நன்றி. ஓம் அருணாச்சல சிவ. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.